நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி. அதாவது பேச பேச அப்படியே கொஞ்சம் இறக்க குணம் படைச்சு எங்களுக்கு ஏதாவது வைங்கண்ணே. திரும்பினாலே விசிலிங் வருது. அழகான பொண்ணை பார்த்தா மைக்கு விசில் அடிக்க தான் செய்யும். அந்த பூச்சி மருந்தை மட்டும் அண்ணே கிட்ட வந்துட்டீங்க. சரி சரி இந்த கிட்ட வந்துருச்சான். நீயா எடிடா மேலோ அடிடா தாலோ இடிடா கச்சேரி ஆரம்பம். எடிடா மேலோ அடிடா தாலோ இடிடா கச்சேரி ஆரம்பம். பாடுற பாட்ட காதுல போட்டா கேட்டாதாண்டா உருப்படும் நாடு. நாடு முன்னேற பாடுபடு, நாடு முன்னேற பாடுபடு. எடிடா மேலோ அடிடா தாலோ இடிடா கச்சேரி ஆரம்பம், இடிடா கச்சேரி ஆரம்பம் என்று திருச்சி அன்னலட்சுமியை ஆரம்பிக்க வைத்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் அற்புதமான இசை வேந்தர்களையும் வணங்கி மகிழ்ந்து, எவ்வளவு நாள் பட்டிமன்றம் கேட்டாலும் திருச்சி அன்னலட்சுமியின் பட்டிமன்றத்தை கேட்போம் என்று காத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான குறும்பலா பெரிய ரசிக பெருமக்களுக்கு பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றிகள் இந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, அண்ணா இது வந்து ஆன்லயே இருக்கட்டும்னே, நம்ம அப்படியா பழகிருக்கோம். அண்ணே இங்க பாருங்க, எனக்கு தொண்டை இன்னைக்கு குயிலுக்கு தொண்டை கட்டி இருக்கு. இல்லைன்னா நான் கவலையே பட மாட்டேன். பூச்சி மருந்து பூச்சி மருந்து. நடுவர் அவர்களே, எவ்வளவு அழகான நடுவர், எவ்வளவு ஆஜானு பாகவன நடுவர், கருப்பாக இருந்தாலும் தலையாக இருக்கக்கூடிய நடுவர். இப்ப அதை கேட்டாங்களா? கோடி பெண்களிலே தேடி தேடி கிடைத்தாலும் இப்படி ஒரு பெண் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நடுவர். ஓ உனக்கு சுகர் வேற இருக்கே. யாரு இந்த பொருளையெல்லாம் கிளப்பி விட்டது? எனக்கே கிளப்பிருக்காங்கப்பா. வெளிநாட்டுக்கு போகணும்னா தேவை விசா. வெளிநாட்டுக்கு போகணும்னா தேவை விசா. தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்தது நம்ம அறந்தாங்கி நிசா. இதெல்லாம் மாமாவை கூட்டி வரும்போது ஒருத்தி சொல்ல மாட்டாளு. நடுவர் அவர்களே, உங்களை வாழ்த்தி வர்ணிச்சு 4 வரி பாடிட்டு டக்குன்னு போயிட்டே இருக்கனே. நல்லா இருக்குடி. நீங்க பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம். நீங்க எட்டு வச்சு நடந்து வரும் ஜோரான தங்கரதம். ஒரு நடுவருக்கு தானே தட சொல்றேன். வெறி கொண்டு உட்கார்ந்துருக்கீங்களே. அம்மா நன்றிமா. எங்க அம்மா தான் வந்து உண்மையை பேச வந்திருக்கோம். ஆமாடி. இம்சை அரசன் தான் புருஷன் பேச வந்திருக்கோம். இனிமை புருஷனே பொய் சொல்றதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க இல்லையா? ஆமா 2 பேர். 2 பேருமே தஞ்சாவூர் மாவட்டம். திருச்சி அன்னலட்சுமி திருச்சி எதுக்கு வந்திருக்கேன். ஆஹா நடுவர்களே, பட்டிமன்றத்திலே பொம்பளை டிஆர் கண்ணே எனக்கு சோதனை நினைக்கிறேன். ஒண்ணு இல்ல. ஏன்னா இந்த பட்டிமன்றத்தை நான் இன்னைக்கு தான் முத இப்படி குழுவில் போகிற சேரியெல்லாம் கட்டிக்கிட்டு நான் கதவை திறந்தா ஷாக் ஆகிட்டேன்க்கா. ஏன்டி எனக்கு ஒரு ரோஸ் கொடுக்க வேண்டியதானே? இந்த பெண்கள் சரியில்லை, நம்ம மட்டும் நல்லா இருக்கணும், நம்மளுக்கு கொடுக்கறது இல்லை. உங்க மைக் எடுத்துக்கிட்டுமா? என்னையவே தூக்கி கொண்டு போய் தெருவில் போட்டு போ. ஏன்னா இது மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா? கிட்னி ஃபெயிலியர் ஆன வரைக்கும் கத்திக்கிட்டு இருக்கேன். நல்லா இருந்தா நானும் கவலைப்பட்டுக்க மாட்டேன். திரும்ப சொல்றேன், உங்ககிட்ட ஏதாவது உருண்டு வந்தா எடுத்து கொடு, கிட்னியா தான் இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் உருண்டு வந்தா இந்த பக்கம் விழுந்தா சிறுகுடலா தான் இருக்கும், கல்லீரலா தான் இருக்கும். நடுவர்களே, எதிரணியில தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து தெரிச்சு வந்திருக்காங்கல்ல. ஆமா, அந்த நீலவேணி அந்த அம்மா போஸ்ட் உமன், அந்த அம்மா டீச்சர், வருவானி டீச்சர். நடுவர்களே, இந்த எதிரணி 2 பேரை தூக்கி பந்தாடத்துக்கு திருச்சி அன்னலட்சுமி வேலை மட்டும் தான் முடியும். கரெக்ட். பட்டிமன்றத்துல பொம்பளை டிஆரே நான் தான். ஆமா, பஞ்சு டைலாக்கே நான் தான் பேசுவேன், அடுக்கு மொழியை நான் தான் பேசுவேன். படவத்த தொங்கறது நொங்கு, பட்டி மண்டத்துல நீங்க தான் பெரும் பங்கு, சிங்கம் நாங்க 2 பேர் கிங்கு, எதிரணிக்கு ஊத போறேன் சங்கு. இப்படி பேசுறதுக்கு எங்கயாவது தூக்கு போட்டு தொங்கு. எனக்கு பூச்சி மருந்து தேவையில்ல. எனக்கு தனியா தொங்கி எல்லாம் பழக்கம் இல்ல. ஏன்னா துணைக்கு என் மாமியார் அனுப்புறேன். நாளா கொரோனாவில் போயிடும் பார்த்தே, சனியம் போவே இல்லடி. நடுவர்களே, குறும்பலா பெரிய நல்ல ஊர்ல நாங்க தங்கராஜ் சாருக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்து பாராட்டுங்க. நாங்க டெய்லி காலையில பட்டிமன்றம், சாயங்காலம் பட்டிமன்றம், தூக்கம் நேரம் இல்லாம அலைஞ்சாலும் கூட எங்க ஊருக்கு வீடியோ அனுப்புங்க, எங்க ஊருக்கு பேசி அனுப்புங்க, எங்க ஊருக்கு பேர் அனுப்புங்க. நான் திரும்ப சொன்னேன் உங்க ஊர் அனுப்புங்க. என்ன மேடம் அப்படி அனுப்ப முடியாது, அனுப்புங்க அப்படின்னாரு. நடுவர் அவர்களே, கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் பாருங்க,
கடல் அலையா இல்ல மக்களின் தலையால் இருக்கக்கூடிய அளவுக்கு நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த குறும்பலா பேர் ரசிகர்கள்ட்ட நாங்க உண்மையை பேச வந்திருக்கோம். ஆமாண்டா. டக்குன்னு பட்டிமன்றம் ஆரம்பிக்கும் போது வெறும் திடலா இருந்தது, இப்ப வெறும் மக்கள் கடலா உட்கார்ந்துருக்காங்களா? இதுதான் ரசிக பெருமக்கள். கண்டிப்பா. கும்பகோணம் பக்கம் ஒரு பட்டிமன்றங்க, கடைசியா என்ன பேச விட்டாங்க, ஹைட் ஆர்டர் படி பேச விட்டாங்க. நான் தான் இருக்கிறதே பட்டிமன்றத்துல ஹைட். என்னது? பட்டிமன்றத்துல இருக்கிறதே நான் தான் ஹைட். அப்ப மத்தவங்க குழந்தை பேச்சாளரா? என்னை கடைசியா தான் பேச விட்டாரு நடுவர். அவர் ஹைட்டா இருப்பாரு, கொஞ்சம் ஒயிட்டா இருப்பாரு. எல்லாம் ஆஸ்பத்திரியில டெலிவரி ஆனா கொண்டாந்து போட்டுருப்பாங்க போல. இதான் அதுல ஹைட்டா இருந்திருக்கு. உண்மையிலேயே 1 மணி நேரம் பேசினேன். பேசி முடிச்சிட்டு நன்றி வணக்கம்ட்டு உட்கார்ந்தேன். சரிடி. முன்னாடி ஒரு அண்ணன் எந்திரிச்சாரு, என்னை 5 நிமிஷம் ஊத்து பார்த்தாரு. இந்தா என்ன அவசரம்? ஓ அப்படி பேசு பேசுங்கிறேன். காசு வாங்குறீங்களா பேசுனாரு. காசு வாங்குறதுக்கு தாயா 1 மணி நேரம் பேசி கேட்கிறேன். இருந்தாலும் ஒரு ரசிகரை ஏமாத்த கூடாதுன்னு திரும்ப 10 நிமிஷம் பேசினேன். பேசி முடிச்சிட்டு மறுபடியும் நன்றி வணக்கங்கிறேன். மறுபடியும் இருந்துச்சுடாரியா, இந்தா அடங்க மாட்டேன், பேசு பேசு. காசு மட்டும் கட்ட கட்டையா வாங்குற. கட்ட கட்டையாவா? நான் ஏன் அப்புறம் ஓசிக்காரில் உன் கூட வரேன்? கட்ட கட்டையா வாங்கினா முடிச்சு விட்டியா என்னைய? நானே கத்த கத்தையா வாங்கி பல வருஷம் இதுக்கு. மறுபடியும் திரும்ப திரும்ப கேட்கிறாரே, ஒரு ரசிகரை ஏமாத்த கூடாதுன்னு திரும்ப 10 நிமிஷம் பேசினேன். பேசி முடிச்சிட்டு நன்றி வணக்கங்கிறேன். மறுபடியும் இருந்துச்சுட்டாரு. என்னை பேசி பேசி சொல்றீ, என்ன என் பேச்சு உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். நீ பாட்டு உன் பேச்சு பாட்டெல்லாம் பிடிச்சி ஒன்றும் பேச சொல்லல. அப்புறம் எதுக்குன்னு என்னை பேச சொல்லி கேட்குறேங்கிறேன். எங்கள் ஊருக்கு மினி பஸ் 4 காலுக்கு தான் வரும், அதை வர வரைக்கும் பேசுனாரு. நான்லாம் மினி பஸ் வர வரைக்கும் மணி பஸ்ஸை திறந்து வச்சு எப்போ காசு கொடுப்பாங்க, எப்போ பஸ் கிடைக்கும், இப்போ இன்னைக்கு தென்காசியில் எப்போ கிடைக்குமே தெரியலையே. அப்படி உட்கார்ந்துருக்கமே. இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பெண்கள் தான் நாட்டுடைய பாராட்டுகள். பெண்களுக்கு பேசும்போது பெண்கள் நீங்க கை தட்டினாதான் பேச்சாளர்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். நடுவர் அவர்களே, உண்மையிலேயே எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தா வந்தலாம் வரலாமா வேணாமான்னு தான் நான் ஒரு கேள்விக்குறியான விஷயத்துல இருந்தேன். ஆனா இப்படி ஒரு மக்களை நான் மிஸ் பண்ணிருப்பேங்கிற வருத்தத்தை எனக்கு இப்பதான் நான் உடனே. குறும்பலா பேரில இம்சை அரசு நாங்க ஏன் தெரியுமா பேச வந்தோம்? ஏண்டா? உங்களுக்கு வாச்ச கணவர் ரியாஸ், அதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அதாவது என் நண்பர், அதான் அதை ரொம்ப அவாய்ட் பண்ணலாம். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கருமோ உங்க வீட்டுக்காரு. ஏமா வீட்டுக்காரர் என்ன ஹவுஸ் ஓனர் யாவும் வருது எனக்கு. உங்களுக்கு ஏதோ நல்ல கணவரா அமைச்சிட்டாரு. யாரு? எனக்கு. ஆமா நீ பார்த்த. ஏன்? ஐயா, எல்லா பொண்டாட்டிக்கும் புருஷன் அடுத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவனா தான் இருப்பானோன்னு நம்புவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், நம்ம ஃப்ரெண்டோட புருஷன் நமக்கு நல்ல புருஷனா தெரியவாளுங்க. ஓ, அவங்க கூட ஒரு 5 நிமிஷம் இருந்தாதான் தெரியும் அம்பிட்டு ரூவோமோ. நடுவர் அவர்களே, உங்களுக்கு நல்ல கணவரை அமைச்சிட்டாங்க. சரி விட்டு தொலை. அந்த 2 பேருக்குமே சூப்பர் ஹிட்டான கணவர் அமைச்சிட்டாங்க. நீலவேணி வாழ்த்துக்கள் ரீ. இப்ப வயிற்று அப்படி கையை போய் விரிக்கிறீங்க. சூப்பர் ஹிட்டான கணவர் அமைச்சிருக்காங்க. நாங்க 2 பேரும் புது பொண்ணா இருந்தாலும் கூட நடுவர் அவர்களே, உண்மையை சொல்றதுக்காக வந்திருக்கேன்னா என்ன காரணம்? என்ன காரணம்? என் கணவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்ற பெண்கள் கை தூக்குங்கக்கா. சும்மா தூக்குங்கக்கா, பிடிக்கும்னு. எனக்கெல்லாம் கர்மம் வேற வழி இல்ல. 1000 பேர்த்துல 150 பேர் கூட தூக்கல. அந்த 150 பேர்ல மொத்தம் 15 பேர் தூக்கிருக்காங்க. இல்ல 15 வலுக்கட்டாயமாக தூக்கப்பட்டது, இன்க்ளூட் ஃபார் மீ. ஏன்னா வீடியோ எடுக்கறாங்கல்ல. 7 ஜென்மத்துக்கு இந்த புருஷன் தான் எனக்கு வேணும்னு சொல்ற பெண்கள் கை தூக்குங்கக்கா. பாப்பா தூக்குங்க. நாளா தூக்குவேங்க. அவன மாதிரி தேங்காய் சட்னி யாருக்கு அரைக்க முடியும்? என் வீட்டுக்காரருக்கெல்லாம் ஒரு தயிர் சோறு கூட செய்ய மாட்டேங்குது. உன் வீட்டுக்காரர் உங்களுக்கு தேங்காய் சட்னி வச்சு கொடுக்குறாரா? அப்படி எல்லாம் கணவன் அமைஞ்சுட்டா பரவாயில்ல. ஆனா பெண்கள் இன்னைக்கு எப்படிப்பட்ட கணவன் அமையறாங்க நடுவர் அவர்களே? எப்படிப்பட்ட கணவர்கள்? நாங்க எல்லாம் சந்தோஷமா அஜித் மாதிரி கணவன் வரணும்னு தான் நாங்க நினைக்கிறோம். அதுக்கு நம்ம ஷாலினியா இருக்கணும்ல. பூரா ஷானி எழுற மாதிரி இருந்தா என்னது? ஏன் நான் ஷாலினி மாதிரி தெரியலையா? இந்த வந்துட்டேன். நீ வீட்டுக்கு போயிருவ நீ. அண்ணே அந்த அந்த ஆர்ச்சி வந்துட்டீங்களானே? நடுவர் அவர்களே, இந்த பெண்கள் என்னை ஷாலினின்னு ஒத்துக்காம போனாலும் போறா பரவாயில்ல. ஆனா இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய இளவட்டங்கள் எல்லாம் ஒத்துக்குவாங்க. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய வயசு பசங்க எல்லாம் ஒத்துக்குவாங்க. முதல்ல வயசு பசங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு சுத்தில நிக்கறாங்கல்ல. ஏன் ஊர்ல அட அண்ணனச்சி இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஏன்? ஒட்டுமொத்த இளைஞர்கள் அப்படி ரவுண்ட் கட்டி நிக்கறாங்க. உட்கார இடம் இல்லாம கிடையாது. அப்புறம் அப்படி நின்னு பார்த்தாதான் அவன் ஆளு எங்க உட்கார்ந்திருக்குன்னு தெரியும். தெரியும். அங்க பாரு, இப்ப கை தட்டுறது பூரா அங்க நிக்கிறவங்கள்ட்ட ஆளா தான் இருக்கும். இங்க இருக்க ரமேஷ், அவங்க ஆளு அங்கங்க இருக்காங்கன்னு தெரியும். என்ன பக்கத்துக்கு நீ எத்தனை ஆள் வந்திருக்காங்க பின்னாடி? நீ இன்னைக்கு அடி வாங்காம போக மாட்டே. அந்த ஊர் இளைஞர் நம்ம கை கட்டி நிக்கிறாங்கல்ல, கல்யாணம் ஆகாத இளைஞர்கள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? என்ன நினைக்கிறாங்க? நான் ஷாலினி மாதிரி இருக்குதுன்னு நீங்க கேட்டீங்கல்ல. ஆமா. பட் இந்த இளைஞர்கள், இந்த ஊர்ல குறும்பலா பேர இளைஞர்கள் நினைக்கிறது என்ன தெரியுமா? என்ன நினைக்கிறாங்க? வாழ்க்கையில எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அம்பாடி மாதிரி லைஃப், அன்னலட்சி மாதிரி ஒய்ஃப் இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு கல்யாணம் பண்ற ஆசையே அவங்களுக்கு போயிடும். சத்தியமா சொல்றேன். தங்க குட்டிங்க இங்க பாரு, இங்க உட்கார்ந்து இருக்குல்ல இடை பசங்களா, அதெல்லாம் 4 வயசு 2 3 4 பேர் உட்கார்ந்து இருக்குல்ல. நான் பேசும்போது கை தட்டு, சத்தியமா என் பொண்ணு உனக்கு கட்டி தரேன். தம்பி
அந்த அம்மாவை பாத்துக்க, அது பொண்ணு எப்படி இருக்குன்னு பாத்துக்க. நானே இவ்வளவு அழகா இருந்தா என் பொண்ணு எவ்வளவு பேரழகா இருப்பா. ஐயோ நடுவர் நீ காசு கூட வேணாம், கரும அனுப்பிச்சு வைங்க. ஏன் தெரியுமா ஆண்கள் வந்து எங்களுக்கு இனிமை புருஷன் கிடையாது, இம்சை அரசன் ஏன் தெரியுமா சொல்றோம்? நடுவர்களை ஒவ்வொரு பெண்களும் தாலி கட்டினதுக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்பா ஹலோ, நாளைக்கு வெறும் காத்து தான் வரும் இருக்கு. அண்ணே கொஞ்சனே தங்க சரி, நான் போய்க்கிறேன். எனக்கு ஃப்ளோ அப்படியே போயிட்டு. நம்ம வயசுக்கு பேர் என்னண்ணே? நம்ம வயசுக்கு பேர் என்ன? ஹரிஷ். ஸோ ஹரிஷ் ஆடியோ நல்லா இருக்குல்ல? எங்களுக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷம். நிறைய நல்லதை பண்ணி கொடுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்கண்ணே. 5 உங்களுக்கு ஆம்பளை பிள்ளையா பிறக்கும். அவர் பிறந்த 3 என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. மேடம் 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 புர்கா மேடம் எங்கே போறீங்க மேடம்? மேடம் நம்ம அப்படியே பழகிருக்கோம் ஐயா. கூட்டத்துலேருந்து யார் எந்திரிச்சு போனாலும் காலையில் எல்லார் வீட்டுக்கும் வருவேன். அவங்க வந்து நீங்க நல்ல பிள்ளை, சொல் பேச்சு கேட்கிற பிள்ளை நம்பி வந்தாங்க. நம்ம குடும்பத்திலேயே குடுத்து வச்சிருவாங்கன்னு கிளம்பி போறாங்க அவங்க. நடுவர்களே, ஏன் எனக்கு இம்சை அரசான்னு பேச வரோம் தெரியுமா? ஏன் பேச வரோம்? கும்பலா பேர்ல நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. அந்த கும்பகோணத்துல 4:30 மணி வரைக்கும் பேசினல்ல? ஆமா. அந்த ஊர்ல ஒரு பாட்டு தலைப்பு கொடுத்தாங்க. ஆஹா. பழைய பாட்டா புது பாட்டான்னு. ஒரு பழைய பாட்டு ஒண்ணு பாடுனேன். ஒரே ஒரு பாட்டு. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. இங்க எல்லாம் கை தட்டுங்கன்னு கேக்குறோம். அதே மாதிரி 5000 பேர் கூட்டம். பாடி 4 வார்த்தை தான் பாடி முடிச்சேன். பாடி முடிச்சதுல கூட்டத்துல இருந்து ஒரு அண்ணன் எந்திரிச்சு வந்தாரு, ஓடி வந்தாரு. மேடைக்கு முன்னாடி ஓடி வந்தவரு படக்குன்னு வேட்டியை தூக்குனாரு. அவர் வேட்டி ஏன் நீங்க ஏன் பதறீங்க? இல்ல அடிச்சு கிடிச்சு விட்டாரா? வேட்டியை தூக்குனாரு. டவுசர் பாக்கெட்ல கை விட்டாரு. 500 ரூபாய் புது நோட்டை எடுத்தாரு. அன்பளிப்பு அன்னலட்சுமிக்கு 500 நடுவருக்கு இல்லைன்னு தெளிவா எழுதி கொடுத்தாரு. இதுக்கு நேரா பிச்சை எடுத்துட்டு போக வேண்டியதானே? எனக்கு காசை பார்த்தா ஆசை தாங்கல நடுவர்களே. இருந்தாலும் பழைய பாட்டுக்கு ஒரு பாட்டு நமக்கு 500 ரூபாய் வருதுன்னு மறுபடியும் ஒரு பாட்டு பாடினேன். என்ன பாட்டுன்னு எனக்கு ஞாபகம் வரல நண்பா. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். இங்கெல்லாம் கை தட்டுன்னு கேட்கிறேன். அந்த ஊர்ல கேட்கவே இல்லை. மறுபடியும் அந்த அண்ணன் குடு குடுன்னு ஓடி வந்தாரு. வேட்டியை தூக்குனாரு. டவுசர் பாக்கெட்ல கை விட்டாரு. எவ்வளவு எடுத்தாரு? 500 ரூபாய் எடுத்தாரு. அன்பளிப்பு அன்னலட்சுமிக்கு 500 கொடுத்தாரு. எனக்கு காசை பார்த்தோன்னா ஆசை தாங்கல நடுவு. அது நம்ம எல்லாருக்கும் உள்ளதுதானே. எல்லாம் ஒரு குட்டையில விழுந்த மட்டைங்க தானே. காசை பார்த்தோன்னா ஆசை தாங்கலங்க. ஒவ்வொரு பாட்டுக்கு 500 ரூபாய் வருதுன்னு அன்னைக்கு மறுபடியும் அதே பழைய பாட்டு தான் பாடினேன். பாடு. என் ராக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ராஜாயி. அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என்னச்சு குளுகுதடி. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சேவப்பு மச்சான இழுக்குதடி. மறுபடியும் அதே அண்ணன் எந்திரிச்சாரு. வேட்டியை தூக்குனாரு. ட்ரவுசர் பாக்கெட்ல கை விட்டாரு. எவ்வளவு எடுத்தாரு? 500 ரூபாய். எனக்கு அவர் பேசாம ட்ரவுசரே கழட்டி கொடுத்துருக்கலாம். நடுவர் எதுக்கு 500 கருமோ? அவ்வளவு ஆசைங்க. அப்படி அன்பளிப்பு. நடுவர் டவுசரே போடலையா? என்னங்கடி 500 மொத்தமா தூக்கிட்டு வர வேண்டியதானே? அவ்வளவு பேராசக்காரியா நம்ம? நடுவர்களே, பழைய பாட்டுக்கு அவ்வளவு காசு வருதுன்னு மறுபடியும் ஒரே ஒரு புது பாட்டு தான் பாடுனேன். நீ இருக்கிறியே ஓலை கொண்டாயா, சும்மா நடக்கிறியே தவளை கொட்டாயா. நீ இருக்கிறியே ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவளை கொட்டாயா. மச்சா வாய் இடிக்கிறியே பஞ்சு மிட்டாயா. ஆமா பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா. சோல்சாவா படுத்துக்கிறேன் ஓமட்டி இல்ல சாஞ்சி. சும்மா வாட்டமா இருக்கிறியே வாட்டர் பாக்கெட் மூஞ்சில. மறுபடியும் பாக்கெட் மூஞ்சிங்க மட்டும் என்கிட்ட கை கட்டறா பாரு. மறுபடியும் அதே அண்ணன் எந்திரிச்சாரு. ட்ரவுசர் கழட்டி கொடுத்தாரா? வேற ஒண்ணும் இல்ல. இவர் இன்னைக்கு மாத்திரை போடல. நேரம் ஆக ஆக அப்படிதான் இருப்பாரு. நீங்க பயப்படாதீங்க, எங்க குரூப் அப்படிதான் இருக்கும். நல்ல வேளை பட்டிமன்றத்தை சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா நடுவர்களே, அந்த ஒரே அண்ணன் மட்டும் ஒவ்வொரு பாட்டுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார். எனக்கு அன்னைக்கு அன்பளிப்பு எவ்வளவு தெரியுங்களா? எவ்வளவுடா? சொன்னா நம்ப மாட்டீங்க. நீங்க சொல்லு. அப்ப நீங்க கூட லைஃப்ல அந்த அளவுக்கு வாங்கிருக்க மாட்டீங்க. நான் எங்கடி வாங்குறேன்? எனக்கு அன்பளிப்பு எவ்வளவு தெரியுமா? அத மொத்தமா வாங்கிருக்கீங்களா? அப்புறம் என்ன வல்ல வன்மோ. நடுவர்களே, எனக்கு அன்பளிப்பு எவ்வளவு தெரியுமா? எவ்வளவுடா? 8000 ரூபாய் அன்பளிப்பு. ஓ பேமெண்ட் விட ஜாஸ்தியா இருக்கேடா. 1500 வாங்குற. என்ன நடுவர்களே, எனக்கு விஜய் டிவில அவ்வளவுதானடி சம்பளம் தர்றாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட சம்பளம் கிடையாது. 8000 ரூபாய் எனக்கு
அன்பளிப்பு சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா? எவ்வளவு? நீங்க சொன்னா ஷாக் ஆயிருவீங்க. நீ சொல்லாமலும் நான் சாக்காய் தான் உட்கார்ந்திருக்கேன். எனக்கு சம்பளம் 20,000 ரூபாய். அம்மா அந்த அரளிவதியை ஓடி போய் வாங்கிட்டு வாங்க. 20 + 8,000 எவ்வளவுனா? 28,000. சூப்பர். நடுவர்னா இப்படிதான் இருக்கும். தேங்க்ஸ் டி. 28,000 ரூபாய் வாங்கிட்டு சரியா 7:30 மணிக்கு என் வீட்டு வாசல்ல பாதி மேக்கப்லயும் மீதி தூக்கத்துலயும் போய் இறங்குறேன். கரெக்ட்டா 7:30 மணிக்கு 7:30 இறங்கி இருக்கு பாரு. என் வீட்டு வாசல்ல ஹீரோ ஹோண்டா வண்டியில ஒரு ஆளு கோவத்தோட நின்னுட்டு இருந்தார். யார் உன் புருஷனா? அவர் தான் நான் ஏன்னு பாக்குறேன். அப்படி அம்மா அவர் எப்படி கோவமா பாப்பாரு? நான் நுழையும் போதே அவர் நின்னுட்டு இருந்தா கடுப்பாயிட்டா. யார் யானி? நானே சூரிய வெளிச்ச கண்ணில் படுத்து தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு நவுந்து போயாங்கல்ல. அவர் திருப்பி பார்த்து என்ன பார்த்து கேட்டாரு. என்ன பார்த்தா யாருன்னு கேட்கிறேன். நேற்று 500 கொடுக்கும் போது எல்லாம் இழுச்சுக்கிட்டே வாங்கி பைக்குள்ள வச்சிருந்தாரு. நான் பேச்சாளர் அணியவே மாத்தி பேசுறேன். பேச்ச கிடையாது. உன் ஃபோக்கஸ் பூரா ட்ரவுசர்ல தானே இருந்துச்சு. நீ என்ன அந்த முகரைவா பார்த்த? ட்ரவுசர். இனிமே நீ சாதாரண லட்சுமி இல்ல, ட்ரவுசர் லட்சுமி. இப்படி எந்த நடுவரும் எனக்கு இப்படி பேர் வச்சது இல்லை. நான் என்ன பண்ணா ராமராஜா ட்ரவுசர் ராமராஜா வீட்டு வாசல்ல வந்து நின்னு எங்க ட்ரவுசர்ல தான் 500 ரூபாய் கொடுத்தாரா? வீட்டு வாசல்ல வந்து நின்னார்ல. நேத்து அன்பளிப்பு கொடுத்த ஒரு அண்ணே வாங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு டீ வேணுமா, காபி வேணுமா, ஹார்லிக்ஸ் வேணுமா, பூஸ்ட் வேணுமா, லெமன் டீ வேணுமா, கிரீன் டீ வேணுமா, இது எதுவுமே போட மாட்டேன். தண்ணியாவது குடிங்கனே ஒரு செம்பு தண்ணியை கொடுத்துட்டு கேட்டேன். எனக்கு முன்னாடி ஏன் வீட்டு அட்ரஸ் தேடி வீட்டுக்கு வந்திருக்கேனே. என் பேச்சு பாட்டு உன்னை காந்த மாதிரி ஈர்த்திருக்கு போல இருக்கு. அதுதான் எனக்கு முன்னாடியே வீட்டை தேடி வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அண்ணன் சொன்னாரு, உன் பேச்சு பாட்டெல்லாம் புடிச்சு வர வீட்டுக்கு வரல, அப்புறம் எதுக்கு நான் என் வீட்டுக்கு வந்தேன்னு கேட்டேன். நேத்து குடி போதில்ல நிதானமே இல்லாம இருக்கிற காசை பூரா ஒண்ணுகிட்ட எடுத்து கொடுத்துட்டேன். என் பொண்டாட்டி என்னை விளக்க மத்தல அடிச்சு துரத்துறாக்கா, கொடுத்த காசை திருப்பி கொடுனார். நடுவர் அவர்களே, இந்த மாதிரி சம்பாதிக்கிற காசை பூரா ஆட்டக்காரிட்ட கொடுத்தமா, இல்ல பாட்டுக்காரிட்ட கொடுத்தமா, இல்ல பேச்சுக்காரிட்ட கொடுத்தமா, இல்ல நடுவர் பொம்பளைட்ட கொடுத்தமா? ஏய் நடுவர் பொம்பளை, ஏய் நல்ல வேளை பேச்சக்காரி ஆட்டக்காரி லூசுகாரிட்ட கொடுத்தோம்னு சொல்லாம போனீங்க. என்னடி பொம்பளைன்ட்ட திடீர் பரவாயில்ல நடுவர் எங்க போய் கொட்டையில குடிக்கிற இடத்துல கொண்டு போட்டு வந்தோமா? எதுவுமே நிதானமே இல்லாம இருக்கக்கூடிய ஆண்கள்ட்ட இப்படி நாங்க பாடா படுறோம் பாத்தீங்களா? இப்படிப்பட்ட ஆண்களை நாங்க வந்து இனிமை புருஷனை எப்படி நடுவர்கள் நாங்க சொல்ல முடியும்? எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா நாங்க? சொல்லி அடி பேனடி அடிச்சனு நானடி அடி தானடி. சொல்லி அடி பேனடி அடிச்சனு நானடி அடி தானடி. எட்டாத காய் பார்த்து கொட்டாவி விட்டதில்லை, இஷ்டண்டா இல்லாம கை நீட்டி தொட்டதில்லை. எட்டாத காய் பார்த்து கொட்டாவி விட்டதில்லை, இஷ்டண்டா இல்லாம கை நீட்டி தொட்டதில்லை. சொல்லி அடி பேனடி அடிச்சனு நானடி அடி தானடி. கை தட்டி உற்சாகப்படுத்தி அத்தனை தாட்டு கையை சேர்த்தன. நல்ல கை தட்டுக்கா. நாங்க யாரு 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 பெத்த பிள்ளைகளோ எங்கிட்ட கடந்துகிட்டு வந்து கிடக்கான். நடுவர் அவர்கள் ராத்திரியில உங்க விதி எங்களை பார்க்கணும், எங்க விதி உங்களை பார்க்கணும்னு. உண்மையா இல்லையா? கலகலன்னு தட்டுக்கா. நல்ல கை தட்டி விடுங்கக்கா. நாங்க ஏன் இம்சை அரசன்னு ஏன் தெரியுமா சொல்ல வந்தோம்? ஏண்டாமா? பெண்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறது தெரியுமா? நீங்க வீட்டுக்கு போகலாம், அதுக்கு நானா பொறுப்பு? அழுகுதுருவேன், மேக்கப் கலச்சிரும். சத்தியமா சொல்றேங்க, என்னைக்கு 3 முடிச்சு போட்டு கல்யாணம் பண்ணி நாங்க பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வரோமோ, 3 முடிச்சா 3 முடிச்சு போட்டாங்க. என்னைக்கு நாங்க பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வரோமோ, காலடி எடுத்து வச்சதுல இருந்து காலையில இருந்து எந்திரிச்சு பாத்திரத்தை வலிக்கி பல்ல வலிக்கி வீட்டை குட்டி வாசலை குட்டி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு இட்லி தோசை சுட்டு வச்சு சட்னி சாமான் வகை வகையா செஞ்சு வச்சு பிள்ளைக்கு ஊட்டி விட்டு புருஷனுக்கு கட்டி கொடுத்து புலம்பி நாங்களும் வேலைக்கு கிளம்பி மத்தியானம் சாப்பாடு சாம்பார் கூட்டு பொரியல் அவியல் ரசம் அத்தனை செஞ்சு வச்சு மலை மாதிரி குமிஞ்சிருக்க துணியை பூரா அடிச்சு வச்சு காய வச்சு மடிச்சு வச்சு பிள்ளைய போய் பள்ளிக்கூடம் கூட்டு வந்து அதுக்கு டீ காஃபி ஸ்நாக்ஸ் அத்தனை செஞ்சு கொடுத்து வீட்டு பார்த்தையும் சொல்லி கொடுத்து சைடு கேட்ல 2 சீரியலை பார்க்கலான்ட்டு 7:30 மணிக்கு உட்கார்ந்தா என்ன கட்டின 7:30 சரியா வீட்டுக்கு வரும். மாமா உனக்கு இட்லியா தோசையா சட்னியா சாம்பார்னு கேட்டு அத்தனையும் செஞ்சு வச்சு கையோட கையா பாத்திரத்தை விளக்கி வச்சு கதவை சாத்தலான்னு போனா வீட்டு நகில் ஒண்ணு குலைக்கும். அந்த நாய்க்கு கொஞ்சோண்டு பால் ஊத்திட்டு அடுத்த நாள் காலையில பால் ஊத்துறதுக்கு முன்னாடியே எதிர்ச்சி பம்பரமாக வேலை செய்யக்கூடிய எங்க பெண் குல தெய்வங்கள் நாங்க மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு ஆம்பளைட்டை முழிக்கிறோமே. ஒரு நல்ல கைத்தட்டல கொடுங்கம்மா. இந்த வேலையை சொல்லி முடிக்கும் போதே அவளுக்கு மூச்சு வாங்குது. நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வீட்டுல. நடுவர் அவர்களே, வாயில என்ன ஒரு ஸ்பீக்கரா 2 ஸ்பீக்கரா 9 ஸ்பீக்கர் சத்தம் இல்ல. ஏண்டா அவ இவ்வளவு கத்துக்கறா ஸ்பீக்கர்னு உண்மையா சொல்லிவிட்ட? நடுவர் அவர்களே, அவன் ஸ்பீக்கர் தானே நம்ம. ஓ பேச்சாளர். ஆமா நடுவர் அவர்களே, இவ்வளவு கஷ்டப்படுறல வாரத்துல 7 நாள்ல 6 நாள் கஷ்டப்பட்டு எங்க உழைக்கக்கூடிய பெண்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை உட்கார வச்சு நீ வீட்டுல உட்காரடி உனக்கு நான் அத்தனையும் சமைச்சு தரேன்னு இந்த ஆண்கள் சொன்னாங்கன்னா கண்டிப்பா எங்களுக்கு இனிமை புருஷனா தான் இருப்பாங்க. எங்கிட்டு என்னைக்கு சொல்றது? ஞாயிற்றுக்கிழமை எந்திரிச்சு விடியுதோ விடியலையா கோழி கொக்கர காலு கூதோ இல்லையா ஒரு கூட பைய தூக்கிட்டு கறி கடைக்கு திரிய வேண்டியது.
ஆடுறது ஓடுறது பறக்கிறது நீந்துறது அத்தனை செஞ்சு கொண்டு வந்து ஓடுறது போடுறது ஓடுறது போடுறது இதை வத்துரு, இதை பொரிச்சுரு, இதை சுக்கா பண்ணு, இதை சூப் பொய்ய அப்படின்னு நாங்கள் 1 மணிக்கு நம்ம சமைச்சு வைப்போம். மினிஸ்டர் வருவார், திரும்ப நல்லா மூக்க பிடிக்க திங்கும், செனப்பண்ணி மாதிரி திரும்ப படுத்து கிடக்கும். கரெக்டாக அலாரம் வச்ச மாதிரி 4 மணிக்கு எந்திரிக்க காப்பி போடல யார் மினிஸ்டர். நடுவர் அவர்களே, வருஷம் முழுக்க உழைச்சி உழைச்சி கொட்டக்கூடிய எங்க பெண்களுக்காக நீ கொஞ்ச நாள் உட்காரு, நான் வேலை பார்க்கறேன்னு சரி நிகர் சமானமா பாதி வேலை எங்களுக்கு பார்த்தாங்கன்னா கண்டிப்பா எனக்கு வாச்ச புருஷன் இனிமை புருஷன் தான் சொல்லியிருப்பேன். நானு வரைக்கும் இம்சை அரசன் தான். ஏக்கா கை தட்டு கதாட்டு இல்ல உங்க மனசுல இருக்கிறத நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நடுவர்களே, நமக்கு ஆசை இருக்கும்லக்கா, ஞாயிறு மதியம் சமையல் உணவு. அம்மாடி ஏன்டா கூட ஏன் நீங்க திரிஷாவா? விரும்பி நீ சமைத்துடுவாய் அப்படின்னு நம்மளும் பார்த்து பாடலான்னு வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்க 50 கறி 8 கிலோ அம்புடையும் கொண்டாடுவாங்க, கறி மீன் கொண்டு வந்து நம்ம இது கூட பரவாயில்ல, தான் திங்கிறது பார்த்தோம்னா இந்த அக்கா தங்கச்சியும் சேர்த்து கூப்பிடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை. தெரியுதா வரைக்கும் நாத்துனாருக்கு வேற ஆக்கி கொண்டேன் அன்னைக்கு. யார் தெரியுமா சிறந்த கணவன்? யாரு? கிச்சன்ல இருந்து தோசையை சுட்டு சுட்டு கொண்டு வந்து கொடுக்கும் போது தேங்காய் சட்னி வைக்கலாம், கார சட்னி இல்ல அரளி வித சட்னி இருக்குன்னு ஒரு நாள் அரைச்சு குடி. இப்படியே கேட்டு டஜன் கணக்கில் வாங்கி வாங்கி வைத்து தொப்பக்குள்ள போடுறவங்க எல்லாம் ஆண்கள் கிடையாது. வேற யாரு? சிறந்த கணவன் கிடையாது. யாரு? இனிமை புருஷன் கிடையாது. கிடையாது. யார் தெரியுமா? மனைவி தோசையை சுட்டு கொண்டு வந்து போடும் பொழுது எதுக்கடி கிச்சனுக்கும் ஹாலுக்கும் அலையா அலைஞ்சுக்கிட்டு இருக்க, உனக்கு எனக்கு பிள்ளைங்களுக்கு ஒட்டு மொத்தமா தோசையை சுட்டு கொண்டு வந்து நீயும் நம்ம கூட உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிடுன்னு எந்த கணவன் சொல்றாரோ அவர்தான் இனிய புருஷனாக இருக்க முடியும். ஆஹா, எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடணும்ல, ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடல சாப்பிடுறோம். அதை யாரா சொல்றாங்களா? கடைசி மாவு கடைசி தோசை, சில இடத்துல சட்னியே இருக்காது, பொடி தொட்டு திம்போம். நடுவர் நீங்க இது பண்ணி பாருங்களேன், நம்ம இந்த ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஒன்று சொல்லுவாங்களடி, இந்த தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அப்பாவுக்கு 5, அண்ணனுக்கு 4, தம்பிக்கு 3, பாப்பாவுக்கு 2, அம்மாவுக்கு 1. மொகரக்கட்டையை பாரு, சுட்டவளுக்கு 1, சும்மா இருந்தவனுக்கு 5. பாட்டுல கூட நமக்கு தாங்க கடைசியா வச்சிருக்காங்க, வைக்காங்களா இல்லையா? நடுவர்களே, உண்மையிலே இப்படிப்பட்ட ஆண்களை வந்து எப்படிங்க நாங்க வந்து இம்சை அரசன் கிடையாது இனிய புருஷன் சொல்ல முடியும்? சொல்லாத, எந்திரிச்சு போடி. முதல்ல போய் சொல்றதுக்கு எதுக்கு 2 பேர் கிளம்பி வரணும்? காலையில குற்றாலத்துல குளிச்சிருக்க, நீ எல்லாம் எது குற்றாலம் போற? அருவி பட்டா உள்ள போயிட மாட்டேன், சொருகிற மாட்டேன். கடைசியில காலையில பொண்டாட்டி துவச்சு போட்ட சட்டையை போட்டு வேலைக்கு கிளம்புறேன்னு மினிஸ்டர் மாதிரி கிளம்ப வேண்டியது. ஏய், பேசுறது ஒருத்தர குடிக்கிறது 9 பேரா? நீ ஏன்டி அடிக்கடி மினிஸ்டர் வேற கூப்பிட்டு இருக்க? உண்மையிலே பாருங்க, காலையில வெள்ளையும் சொல்லாம பொண்டாட்டி துவச்சு போட்ட சட்டையை போட்டுக்கிட்டு நேரா போவார். ஆமா, தெருவுல நேரா நடந்து போவார். வருத்தமா வேலைக்கு, ஐய் வரேன்டி. இதே மாதிரி சாயங்காலமா வீட்டுக்குள்ள வரேன்டின்னு வந்தா சந்தோஷப்படுவோம். கரெக்ட், கண்டிப்பா. காலையில போகும்போது மினிஸ்டர் மாதிரி நேரா போகுது, சாயங்காலம் வரல சர்வேர் மாதிரி அழுந்துட்டு வருது. எந்த தெருல அடி போறான்னு என்ன அநியாயம் பண்ணுதுங்க பாருங்க. இந்த புருஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து இனிமே புருஷன்லாமா? எதுக்கு போய் அந்த நிலையில உட்கார்ந்தீங்க? நடுவர்கள், எங்க வீட்டுக்கு பக்கம் எதிர்த்த வீட்டுல ஒரு அண்ணன் இருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு உன் வீடு, உன் எதிர்த்த வீடு, உன் பக்கத்து ஒன்னும் உருப்படாத வீடா இருக்கும் போல இருக்கு. நீங்க தானே இருந்தீங்க ஒரு 10 நல்ல வேலை. எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு அண்ணன் இருக்காருங்க, எந்நேரமும் தண்ணியில மிதந்துகிட்டே தான் இருப்பாரு. காலைல 6 மணிக்கெல்லாம் கூட ஊத்திடுவாரு, அட்வான்ஸா வாங்கி வச்சிருவாரு நினைக்கிறேன். சரி, காலையில 6 மணிக்கு ஊத்திடுவாரு. எனக்கு தெரிஞ்சு ஆண்கள் எப்ப நல்லா குடிக்கிறாங்களோ, எப்ப பகவான் அதிகமா உள்ள இறங்குறாரோ அப்பதான் பொண்டாட்டி புள்ள மேல பாசமே அதிகமா பொங்கும். ஆமா, அந்த அப்படிதான் விடிய கத்தால 6 மணிக்கு சரக்க போட்டு வந்துட்டு பொண்டாட்டியை பார்த்து வர்ணிச்சாரு. என் சில்லம், ஐ என் புஜ்ஜிமா, ஐ என் பங்கஜம், என்னடி மல்லிகைப்பூ வாசனை தூக்குது, இன்னைக்கு தான் சோப்பு போட்டு குளிச்சியாட்டி என் பங்கஜம்னா விட்டா பல்லார்னு ஒரு அறை. ஏன் தெரியுமா? நல்லா பாருடா, நாதாரி பையில நம்ம மாமியான் இருக்கா. குடிச்சிட்டு போய் அவன் தெரியாமலாம் சொல்லல, குடிச்சிட்டு போய் நிதானமே இல்லாம தெரியாம சொல்லலையா? அதான் ஒரு மாமியார் நல்லா அளவாரமா சொல்லிருப்பாப்ல. நடுவர்களே, குடிச்சிட்டு போய் அந்த பொண்டாட்டிய, உண்மையிலே பெண்கள் நாங்க ஏன் தெரியுமா சவுறு பிடி வைக்கிறோம்? குடிகார புருஷன் வீட்டுக்கு கோவத்துல வந்தானா சட்டாரு தலையில கைய வச்சா படான்னு உருவி குத்துட்டு போயிட்டே இருப்போம். சாயங்காலமா வீட்டுக்கு வந்தது பொண்டாட்டிய பார்த்து அடிக்கிற கைதான் நினைக்கும், அன்னைக்கிற கைதான் அடிக்கும். எங்கடி வேலை பார்த்த நீ? ஸ்கூல்ல வேலை பார்த்தியா, ஒயின் ஷாப்ல சுண்டல் டல் வித்தியா? நடுவர்களே,
நித்தம் நித்தம் குடிகார கணவன் கூட வாழ்க்கை நடத்தக்கூடிய பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க. வாழ்க்கையில எங்களுக்கு கணவன் இம்சை அரசனா இனிய புருஷனானு அந்த பெண்களுக்கு மட்டும்தானே தெரியும். நடுவர்களே தெரியும். உனக்கு உண்மையா இல்லையா? எப்படிப்பட்ட சமூகத்துக்கு மத்தியில பேசுறேன் தெரியுமா? கர்ம வீரர் காமராசருடைய உருவச்சிலையை பார்த்தாலும் சரி, அவரது வரைபடத்தை பார்த்தாலும் சரி, சிலையை பார்த்தாலும் சரி, அவரது கைகள் நீளமாக இருக்கும். ஆமா, அவரது கைகள் நீளமாக இருந்தாலும் எந்த ஒரு தவறான செயலுக்குமே அவரது கைகள் நீளவில்லை என்பதுதான் வரலாறு சொன்னா. அப்படிப்பட்ட சமூகத்துக்கு மத்தியில நம்ம பேசிட்டு இருக்கோம் சொன்னா, எங்கயாவது கணவனுக்கு நல்ல பேர் இருக்கா? எங்க இருக்கு? எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளையா வளர்ந்ததுன்னா அது பெத்த தாயால மட்டும்தான் முடியும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. நான் ஆராரோ என்று தாளாட்ட, இன்னும் யார் யாரோ வந்து சீராட்ட, இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவின் தொட்டிலை கட்டி வைத்தேன், ஒரு அன்னச்சிறகுடன் நல்ல துயிலினை மெல்லன இட்டு வைத்தேன். கர்ம வீரர் காமராசர் போன்ற நல்ல பிள்ளைகளை இந்த சமூகத்துக்கு உருவாக்கி கொடுப்பது தாய்ங்கிற உறவு. ஒரு பெண்ணு பின்னாடி கீரை கடை வச்சோ, ஒரு பூக்கடை வச்சோ, ஒரு இட்லி கடை வச்சோ பொழைக்கிறான்னு சொன்னா அதற்கு பின்னாடி ஒரு பொறுப்பற்ற கணவன் இருக்கிறாங்கிறத தயவு செய்து சமூகத்துல யாருமே மறந்துடாது. கண்டிப்பா. அதனால தான் பெண்கள் கஷ்டப்படுறோம். நல்ல கணவர் வாச்சார்னா என் புருஷன் மாமா டெய்லி பட்டிமன்ற பட்டு பொட்டியை தூக்கிட்டு போயிட்டே இருக்கேனே, நான் பாட்டுல வெளியில போறேனே, உனக்கு என்ன மாமா வேணும்னு கேட்டேன். எனக்கு அதை விட வேற என்னடி வேணும்னாரு. நீ வெளியில போறதாண்டி அந்த மனுஷனுக்கு சந்தோஷம். அப்படிலாம் கிடையாதுங்க, சத்தியமா சொல்றேன். வெளியில போறது சந்தோஷம். உங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு, என் வீட்டுக்காரலாம் நீ வீட்டுக்கே வராதான் பாரு. சத்தியமா? ஏய், இப்ப காலைல கூட சொன்னாருடி, குற்றாலத்துல இருந்து குதிச்சிருந்தாரு பேசாம. ஏன்? ஆனா அப்படி கிடையாதுடி. எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் சொல்லவா? நீங்க நிறைய ஆண்கள் இருக்கீங்க, நீங்க பண்ணாத ஒரு செயலியை வீட்டுக்காரனுக்கு பண்றாரு. டெய்லி ஏன்டி எல்லாரும் கோர்ஸா கத்துறீங்க? அடுத்த வீட்டு கதை எல்லாரும் கேக்குறீங்க. நீங்க எல்லாம் காலையில எந்திரிச்சு யார் முகத்துல முழிக்கிறீங்க, உங்க வீட்டுக்காரர் யார் முகத்துல முழிக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. சரி. ஆனா கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது, பார்த்தா அப்படி தெரியாது. 13 வருஷமா அறந்தாங்கி நிஷா முகத்துல தாங்க முழிக்கிறாரு. கை தட்டக்கூடாது அவருக்காக. பையன் 10th படிக்கிறான், எப்படி 13 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி? அதெல்லாம் உன்ட்ட கேட்டாங்களா? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல என் வீட்டுக்காரர் என் முகத்துல தாங்க முழிப்பாரு. காலையில கண்ணை முடிக்குவாரு. முழிப்பு வந்தா நான் கிச்சன்ல இருப்பேன், தங்க குட்டி அப்படின்னு கத்துவாரு. பின்னாடி எங்க மாமியார் சொல்லும், பண்ணி குட்டியை போய் தங்க குட்டி நான் பாருன்னு. நான் விறுவிறுன்னு வந்து நிப்பேன், கண்ணை திறந்து பார்த்துட்டு மாமா சிரிப்பாரு, தூங்கிடுவாரு. நான் ஒரு நாள் கேட்டேன், ஏய் கண்ணு திறக்கிறதே முழிக்கிறதுக்கு தான், நீ என்ன பார்த்துட்டு திரும்ப தூங்குறேங்கிறேன். முழிச்சு பார்ப்பேன், இருட்டா இருக்குன்னு விடியலன்னு பார்த்து தூங்கிடுவேங்கிறாரு. பல நாள் அந்த ஆளுக்கு நான் விடியா மூஞ்சியாவே இருந்திருக்கேங்க. உங்க வீட்லயே பரவாயில்ல, ஆனா உண்மையில என் வீட்டுக்காரங்க நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்கக்கா, ஏன் புருஷனுக்காக. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருச்சு, குருமலா பெரியல இருக்கிற பெண்கள்லாம், ஏண்டி உங்களுக்கு புருஷனுக்கு நாங்க ஏண்டி கை தட்டணும்? ஏன் காரணம் சொல்றேனே சொல்லு. இந்த இம்சை அரசனுக்கு போல இனிமை புருஷனை பேச வந்திருக்காங்கல்ல. எஸ், சத்தியமா சொல்றேன், எனக்கு வாச்ச புருஷ மாதிரி உலகத்துல யாருக்குமே வாச்சிருக்க முடியாதுங்க. எப்படி சொல்ற? நான் சொல்ற பேச்ச அப்படியே கேட்பாரு. என்னடி சொல்ற? உங்க வீட்டுக்காரர் சொல் பேச்சு கேட்க மாட்டார்ல? கேட்க மாட்டார். இப்ப நான்லாம் பேச ஆரம்பிச்சா வச்சுக்கோங்களேன், என் வீட்டுக்காரர் செல்போன் நோண்ட ஆரம்பிச்சாருன்னா செல்போனை ஆஃப் பண்ணிடுவாரு, என் பேச்ச தான் கேட்பாரு. டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாரு, நான் பேச ஆரம்பிச்சா டிவியை ஆஃப் பண்ணிடுவாரு. இப்படி ஒரு புருஷனா? புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பாரு, புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நான் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சா புக்கையே மூடிடுவாரு. ஒருவேளை தூங்கிடுவாரோ? அப்படிலாம் கிடையாது. நான் பேசி முடிச்சு 10 அடி தள்ளி போனதுக்கு அப்புறம் தான் காதுல இருக்க பஞ்ச தூக்கி வெளியில போடுவார். சொல் பேச்சு என்னன்னே கேட்க மாட்டாருங்க. அப்படிப்பட்ட வீட்டுக்காருக்கு போன வாரம் எங்க ஊருக்கு திருவிழாவுக்கு கூட்டிட்டு போனேன். மாட்டு வண்டியில எனக்கு ஏற தெரியல, குட்டியான ஒண்ணு வந்துச்சு. மாமா நான் மாட்டு வண்டியில போக மாட்டேன், குட்டி யானையில போறேன்னு. தயவு செய்து ஏறவே ஏறாத, உன்னை ஏத்த மாட்டாங்கன்னாரு. ஏண்டி? நீ தவக்கல சைஸ்ல எடுத்துக்கிட்டு உனக்கு காலை எட்டாது கையை எட்டாது ஏறாதன்னாரு. ஏமாமா நான் குட்டி யானையில நான் எல்லாரும் கூட சேர்ந்து போறேன் பாரு, ஒரு குட்டி யானை இன்னொரு குட்டி யானையில ஏத்த மாட்டாங்கடி வாடினார். கரெக்டா சொல்லிருக்காரு மாமா. நடுவர்களே, அப்ப எங்க ஊர் திருவிழாவுக்கு கூட்டிட்டு போனேன்ல, மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடுவாங்கல்ல. ஆமா, மாமா மேல மஞ்சள் தண்ணி ஊத்தி, மாமா மேல அத்தை மேல நானும் என் புருஷனை நினைச்சு ஒரு பாட்டு பாடினேன். அந்த மஞ்சள் தண்ணி ஊத்தும் போது என்ன பாடும்போது லைட்டா எக்க வேணும். அல்டிமேட் அவர் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றாரு. மச்சா மச்சா ஆசை மச்சா, என் வீட்டுக்காரு எப்பதான் வருவீங்க உள்ளா ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசிறு வாழுது. ஏ மச்சா 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 ஆசை
பொட்டும் வச்சே உறவுக்காகத்தான் நான் கண் விழிச்சு காத்திருந்தேன் வரவுக்காகத்தான் எப்பதான் வருவீங்க எப்பதான் வருவீங்க எப்பதான் வருவீங்க உள்ளா ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது மச்சான் 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 ஆசை மச்சானே இந்த அழகு செலவம் மேலத்தான் நேசம் வச்சேனே கை தட்டி உற்சாகப்படுத்தி அத்தனை நல்ல உள்ளவங்க நன்றி தெரிவித்துக் கொண்டு நடுவர் அவர்களே கல்லை விட்டு இருந்தாலும் சந்தோஷப்படுவோம். ஏன்னா ஏதாவது ஒன்று நடக்கணும்லடி. அண்ணா எக்கோ கட் பண்ணி விட்டுருனேன். நான் பேசுறதே பாடுற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு குயிலுக்கு தொண்டை கட்டதுனால தான் கொஞ்சம் பிரச்சனை. இன்னைக்கு இந்த பேமெண்ட்டுக்காக நான் எம்பிட்டு கேட்க வேண்டியதா இருக்கு பாரு. நடுவர் அவர்களே மஞ்சள் தண்ணி ஊத்தி அத்தை பொண்ணு மேல மாமா பொண்ணு மேல எல்லாம் ஊத்தி விளையாடிட்டு இருந்தாங்கல்ல. ஆமா. ஏன் வீட்டுக்காரு நான் வீட்டுல வச்சிருந்த சாம்பாரை தூக்கிட்டு ஓடுறாருக்கா. என்னடி சொல்ற? கைய புடிச்சு இழுக்கவே வரமாட்டேங்கிறாரு. மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடுறாங்கடி அதுக்கு தண்ணி எடுத்துட்டு போறேன்னாரு. யோ அது நான் வச்ச சாம்பார் யாங்குறேன் நீ சும்மா ரெடி நீ வைக்கிறதே எப்போதும் மஞ்சள் தண்ணி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு பாக்குறேன். நேரா எடுத்து கொண்டு போய் எழில ஒரு 60 வயசு கிளவி மேல ஊத்துறாருங்க. 2 பேருக்கு சேம் ஏஜ் தானே. நடுவர்களே நான் ஒரு ஃப்ரெண்டு ஒரு நல்ல பிள்ளை அறந்தாங்க நிசா பிடி உஷா வெளிநாட்டுக்கு தேவை நிசா உங்களை எவ்வளவு பில்டப் பண்றேன். சரிம்மா உனக்கு 30 வயசு தான் ஒத்துக்கிறேன். நடுவர்களே அப்படிப்பட்ட கணவனை எல்லாம் வச்சு சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு மட்டும்தானே தெரியும். நடுவர்களே உண்மையை சொல்லுமா பெண்களுக்கு இதே காய்ச்சல் சளி ஜுரம் எது இருந்தாலும் சரிங்க பிள்ளைங்களுக்கோ புருஷனுக்கோ வீட்டுல ஒரே ஒரு ஈடு இட்லியை ஊத்தி ஒரே ஒரு சட்னி வச்சுனாலும் சாப்பிட்டுட்டு படுங்கன்னு சொல்றதா எங்க பெண்கள். ஆமா. ஆனா இதே மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அந்த மனைவி மாமா தலைவலிக்குதா காய்ச்சலா இருமலா தைலம் தடவவா சுடுதண்ணி வச்சு கொடுக்கவா கஞ்சி வச்சு கொடுக்கவான்னு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய எங்க பெண்களுக்காக அவங்க செய்யக்கூடிய வேலையை நினைச்சு என்னைக்காவது ஒரு நாள் ஒரே ஒரு புடவை வாங்கி தரதையும் பூ வாங்கி தரதையும் நகை வாங்கி தரதையும் சொல்லி தரக்கூடிய இந்த ஆண்கள் எப்படி எங்களுக்கு வந்து இனிமை புருஷனா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும் கேட்கிறேன். உண்மையை சொல்லுங்க. கல்யாணம் ஆன புதுசுல பொண்டாட்டியை பார்த்து ஏங்க வேண்டியது ஒரு நிமிஷமாவது வாயை திறந்து பேச மாட்டாளா? ஒரு நிமிஷமாவது வாயை திறந்து பேச மாட்டாளா? பேசு அப்படின்னு ஏங்க வேண்டியது. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுன்னா ஒரு நிமிஷமாவது வாயை மூட மாட்டாளா? ஒரு நிமிஷமாவது வாயை மூட மாட்டாளா? உண்மையே சொல்றேங்க உங்க வீட்டுக்காரு இனிமை புருஷனு கை தூக்குற பெண்களுக்கு சொல்றேன் உங்க புருஷன் உங்களை வந்து செல்லம் என் புஜ்ஜிமா என் தங்க குட்டி என் பட்டு என் லட்டு நீ தாண்டி எனக்கு கிடைச்ச புட்டு அப்படின்னு சொல்லி உனக்கு எல்லாம் செல்ல பேர் வச்சு என் அம்மு குட்டி பொம்மு குட்டின்னு சொன்னாங்கன்னா என் புருஷனுக்கு என் மேல எவ்வளவு பாசம் பாட்டு இழிச்ச வாய்த்தனமா இருக்காதீங்க. எந்த புருஷெல்லாம் உனக்கு செல்ல பேர் வச்சு கூப்பிடுறாங்களோ அந்த வண்டி வேற எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் கிடையாதுடி. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒருத்தர் நான் கல்யாணம் நாள் எது பாக்குறேன் பட்டு செல்லம் அப்ப நான் கேட்டேன் என்ன உங்க பொண்டாட்டி பேரு தான் என்ன? அது பேரு தெரியாம தாமா இப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். பொண்டாட்டி பேரை மறந்துட்டேம்மா. உண்மையே சொன்னா அடி பிரிச்சிருவாமா. அதாமா பட்டு தங்கோங்கிறேன்னு எவனே நம்ப முடியாது. உண்மையா இல்லையா? நடுவர்களே உண்மையே சொல்றேன். எந்த ஆண்களாவது பொண்டாட்டிக்கிட்டே இருந்து போன் வந்தா யாராவது எடுத்து செல்லமா பேசுறாங்களா? ஹலோ செல்லி டார்லிங் நான் பட்டிமன்றம் பார்த்துட்டு இருக்கேன். ஆமா அறந்தாங்க நிஷா கருப்பா இருந்தாலும் கலையார் யாராவது கேட்டாங்களா? அது கருப்பா இருந்தா யாராவது கேட்டாங்களா? ஏக்கா என்னக்கா அது ஏன்டி ஞாபகப்படுத்துறீங்க? இல்லடி நானும் ரொம்ப நேரமா இங்கே இப்படிதான் பண்றேன். கை வைக்கலையே அன்னைக்கெல்லாம் இப்படி தொடக்கிறேங்கா மீசை வேற தெரிஞ்சு போச்சுக்கா. ஆமா ரோடு வந்தாலும் இப்படி வந்துடும் பரன்னு. அது அந்த அண்ணன் என்ன தெரியுமா சொன்னாரு? அதுல அறந்தாங்க நிஷா 50 பவுன் நகை போட்டிருக்காடி. ஏறு முந்தா நாள் தான் வாங்கினேன் 222 ரூபா 10 ரூபா குறைச்சு கொடுத்தாங்க. இல்ல இவ்வளவு கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்க ஒரு கோல்டுல வாங்கி போட முடியாது உங்களுக்கு? எந்த தெரு கோடியில நின்றுட்டு இருக்கேன் நான். நிறைய பேர் கிளம்பி இருக்காங்க விஜய் டிவில அவ்வளவு சம்பளம். என் கூட ஒரு நாள் வாங்க விஜய் டிவிக்கு. எங்களுக்கு சம்பளமே ரொம்ப கம்மி தான். தங்கத்துக்கு எதுக்கு தங்கம்? நடுவர் நானே ஒரு தங்கம் அதுக்காக உரசி பார்த்தாதீங்க. ஒரு நாள் பொம்பளை வேஷம் போடுறது இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த பொம்பளைங்க எல்லாம் அப்படித்தான் டெய்லி பொம்பளை வேஷம் போடுறாங்களோ. ஐயோ நான் தான் பெண். ஆதார் கார்டு கூட கொண்டு வந்திருக்கேன். நானும் பெண் தான். இப்ப எனக்கு புரியல பட்டிமன்றம் ஆம்பளையா பொம்பளையா நான் கேக்குறோம். ஆமா இம்சை அரசனா இனிமே புருஷனா? எந்த ஆண்களாவது மனைவி கிட்டே இருந்து போன் வந்தா அந்த போனையே 5 நிமிஷம் உத்து பார்க்க வேண்டியது இவளா? நிஷாவை பார்க்க வந்த நேரத்தில் இப்ப எதுக்கு போன் அடிக்கிறா? அதுக்கு நிஷாவே பார்த்துருக்கலாம். இங்க இருக்கிற எல்லா பெண்கள்ட்ட சொல்றேன் அதிகபட்சமா ஆண்கள் பொண்டாட்டினா என்ன தெரியுமா பேசுவாங்க? வர்றேன் அதான் பொண்டாட்டி. அவ்வளவுதான் பரவாயில்ல. வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை வைஜி
இதுதான் குறைந்தபட்ச அன்பு மனைவி கிட்ட காமிக்கக்கூடியது. உண்மையா இல்லையா? கல்யாண புதுசுல மொய் காசு தீர்ற வரைக்கும் பொண்டாட்டி மேல பாசம் காமிக்கக்கூடிய ஆண்கள் வாழ்நாள் கடைசி வரைக்குமே அன்பையும் பாசத்தையும் கொட்டி கொடுத்தா நிச்சயமாக இந்த ஆண்கள் இம்சை அரசனாக இல்லாமல் இனிய புருஷனாகத்தான் இருப்பார்கள். தாலி கட்டின மனைவியை சந்தேகப்படுறதோ, அவளை அடிமையாக கொத்தடிமையாக வச்சு நடத்தக்கூடிய பெண்களையும் வச்சு காலக்கூடிய இந்த ஆண்கள் எப்பொழுதுமே பெண்களுடைய பார்வையில் இனிமை புருஷன் இல்லை, இம்சை அரசனே இம்சை அரசனே என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.